பேசிட்டு தான் இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் காதில் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் என்ன? திமுகவை வெற்றி வாகையை சூட வைக்கணும், அவ்வளோதான். பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான். இப்போ அவர் சொன்னார்னா அப்படியே அவர் ஒரு ஓட்டை போடலன்னா அப்படியே தோல்வியை சந்திச்சிருவோமா என்ன? இது மக்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கே தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் சந்திக்க முடியாத ஒரு வெற்றி, மாபெரும் வெற்றின்னு கூட சொல்லலாம். வரலாறு படைச்சிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல்லையே. அதே போல் வர சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையுமே திமுக மாபெரும் வெற்றி பெறணும், வரலாறு படைக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லை. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். நீ ஓட்டு போடலன்னா ஒன்றும் இங்கே ஜெயிக்க தோல்வியை சந்திச்சிட போகிறது இல்லை. மக்கள் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தலைவர் உள்ள களத்தில் இறங்கியிருக்காப்புல. 2வது முறையாக முதலமைச்சர் ஆக போகிறதும் எங்கள் தலைவர் மட்டும்தான், திமுக தலைவர் மட்டும்தான். 2031 தொடர்ந்து 2026, 31 அப்படியே லைன் பை லைனாக இனிமேல் வரும் காலங்களில் திமுக மட்டும்தான் வெற்றி வாகையை சூட போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒன்று. கூட்டணி சதின்னு சொல்லிட்டு நீங்கள் கனவு கண்டுட்டுறீங்க, அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா கூட்டணி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காப்புல. அதனால் கூட்டணி உடையவும் சான்ஸே கிடையாது. அதனால் எப்படியும் திமுக 234 தொகுதியிலையும் வெற்றி வாகை சூடணுன்றதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தான் அந்த வெற்றி வாகையை சூடணுமே தவிர்த்து தலைவராலையும் நின்று வெற்றி வாகை சூட முடியும். இருந்தாலும் கூட்டணி கட்சிகளால் மட்டும் சேர்ந்து தான் வெற்றி வாகை சூடணும். அதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை.